தேவனுக்கே துதி கனமகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை அவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 32ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது வசனம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். தேவனிடத்திலிருந்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியான மக்கள் ஆவார்கள். ஆதலால் அவர்கள் மீறுதலின் குற்றமானது அவர்கள் இருதயத்தையோ மனதையோ மேலும் அவர்கள் மனசாட்சியையோ பாரப்படுத்தி துன்பப்படுத்துவதில்லை. அப்படிப்பட்ட பாக்கியமானது கர்த்தரிடத்தில் வருகிற எல்லா பாவிகளுக்கும் உரியதாகும். சங்கீதக்காரன் தேவனுடைய மன்னிப்பை 3 விதங்களில் விவரிக்கிறார். ஒன்று, அவர் பாவத்தை மன்னிக்கிறவர், அதாவது அதை பொறுத்துக் கொள்கிறான். இரண்டாவது, அவர் பாவத்தை மூடுகிறார், அதாவது அதை பார்வை நின்று அகற்றி விடுகிறார். மூன்றாவது, அந்த பாவம் அவனுக்கு எதிரானது எண்ணப்பட மாட்டாது, அதாவது குற்றம், அந்த குற்றம் குறிப்பேட்டிலிருந்து நீக்கப்படும். பிரியமானவர்களே, அது எண்ணப்படுவதில்லை. வேதத்திலே பார்க்கிறோம் 2ஆம் வசனத்திலே, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, என்னுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறான் பாக்கியவான். எண்ணாதிருக்கிறாரோ என்று சொல்லி நான் பார்க்கிறோம். என்னுடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறாரோ, அதான் சொன்ன, அவர் பாவத்தை மூடுகிறவர். பிரியமானவர்களே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எண்ணாது, அவனுடைய அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறான். பிரியமானவர்களே, பாவிகளை தேவன் நீதிமான்களாக எண்ணுகிறார். உண்மையான மனம் திரும்பின பாவிகளை தேவன் நீதிமான்களாக எண்ணுகிறார். அந்த நீதியானது கிரியைகளினால் அவர்கள் சம்பாதிக்கிறது என்பதனால் அல்ல, மாறாக அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் விசுவாசிக்கிற போது ஒரு வெகுமதியாய் பெற்றுக் கொள்கிறார்கள். 3 முதல் 4 வசனங்களிலே, நான் அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருக்கிறதுனால் என் பாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இந்த வசனங்கள் மறைத்து வைக்கப்பட்ட பாவம் கொண்டு வருகிற மனவேதனையும் தண்டனையையும் விவரிக்கிறது. தாவீது தன் பாவத்தை மறைத்து வைத்து தேவனிடத்தில் அதை ஒத்துக்கொள்ளாத போது வாழ்க்கையில் மிகவும் தேவையான அவனுடைய ஆரோக்கியம், மன சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியையும் தேவனுடைய தயவையும் இழந்தான். அதற்கு பதிலாக அவன் குற்ற உணர்வு மற்றும் உள்ளத்தில் வேதனையும் தேவனுடைய தண்டனையாக அனுபவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், நேர்மையாகவும் உண்மையாகவும் பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து மனம் திரும்பிய இருதயமானது தேவனுடைய கிருபை நிறைந்த மன்னிப்பையும் குற்ற உணர்வு அகற்றப்படுதலையும் வெகுமதியாக அவருடைய சமூகத்தை பெறுவதையும் கண்டடையும். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, நான் உனக்கு போதிப்பேன். ஒரு மன்னிப்பு பெற்ற விசுவாசி போதிக்கப்படக்கூடிய ஆவியுடைய ஒருவனாகவும் தேவனுடைய சமூகத்தையும் ஆலோசனையும் பாதுகாக்கிறவனாகவும் அவரை நம்புகிறவனாகவும் அவரில் கலிகுறுகிறவனாகவும் தன் இருதயத்தில் நேர்மையை கொண்டிருக்கிறவனாகவும் இருப்பானே. ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு போதிக்கவும் வழி நடத்தவும் கர்த்தர் உறுதியளிக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 10ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கமான ஜீவியம் வேண்டாம். துன்மார்க்கமான ஜீவியம் வேண்டாம். விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அசுத்தம், இச்சை, பிரியமானவர்களே வேண்டாம். துன்மார்க்கமான வாழ்க்கை வேண்டாம். குடி, வெறி, களியாட்டம் வேண்டாம். துன்மார்க்கமான வாழ்க்கை வேண்டாம். நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள், செம்மையான இருதயமுள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். நீதியை விரும்புகிறார் தேவன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க விரும்புகிறார் தேவன். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.